உங்கள் விஜய். Come in. சார், என்ன? அந்த ஸ்கைபீம் டேட்டா ஃபைலை ரெடி பண்ணிட்டோம், அனுப்பிடலாமா? இன்னும் நீ அதை அனுப்பலையா? இல்லை சார். ஏன்? உங்ககிட்ட காட்டிட்டு. முட்டாளா நீ? ஒரு சின்ன விஷயத்தை வெரிஃபை பண்ணிட்டு அதை அனுப்ப தெரியாதா? இல்லை, இதில் ஏதாவது தப்பா இருந்தா. இப்படி சொல்ல அசிங்கமா இல்லை உனக்கு? ஒரு பேசிக் பேட்டர்ன் செட் பண்ணி கொடுத்தா அதை ஃபாலோ பண்ண தெரியாதா? ஓ, சும்மா என் மூஞ்சி பார்த்து நிக்காத. உருப்படியா போய் அதை அனுப்புற வெளியே பாரு. சாரி சார். ம். எஸ். என்ன அனுப்பிட்டியா? இல்லை சார். என்ன விளையாடுறியா? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு காலையிலே வந்த உடனே என்ன சாவடிக்கிற? சாரி சார். மேல அனுப்புறப்போ யாருக்கெல்லாம் காப்பி போடணும்னு. தூக்கி என் தலையில போடு. சார், ஏய், நீ நிஜமா சீரியஸா தான் கேக்குறியா இல்ல நடிக்கிறியா? நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் முழுசா முடியல. நம்ம டீம் கலெக்ட் பண்ண ஃபைண்டிங்ஸ் மட்டும் அவங்க தனியா கேட்டிருக்காங்க. அதை மட்டும் கிளையண்ட்டுக்கு அனுப்பிட்டு எனக்கு ஒரு காப்பி அனுப்பினா போதும். ஓகே சார். என்ன ஓகே? நான் சொன்னதெல்லாம் நிஜமா உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது சார். Then get lost. Yes. என்ன அனுப்பிட்டியா? இல்ல சார். ஏய், அறிவில்லை உனக்கு? நீ என்ன குழந்தையா? எதுக்கு அனுப்பல? என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல சார், கிரவுட் மைனிங் ஃபைண்டிங்ஸ்ல ஆடியோ மைனிங், இமேஜ் மைனிங்னு 2 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. அது ரெண்டுமே அனுப்பட்டுமா இல்ல இப்போதைக்கு ஆடியோ மைனிங் மட்டும் அனுப்புனா போதுமா? ஏய் முட்டாள், யூஸ்லெஸ் டம். சார், ஏன் திரும்ப திரும்ப வந்து என் உயிரை வாங்குற? எத்தனை வாட்டி உனக்கு சொல்லி கொடுப்பாங்க? உன் தலையில என்ன மூளைக்கு பதிலா களிமண்ணா இருக்கு? யாரு காப்பி போடணும்னு கேட்க வந்தல, அப்ப இது உனக்கு கேட்கணும்னு தோணலையா? என்ன வேணும்ட்டு என்ன வெறுப்பேத்திரியா?
நானே நொந்து போயிருக்கேன். ஏன் இப்படி வந்து உயிரை வாங்குற? சாரி சார். நான் எவ்வளவு பேட் மூட்ல இருக்கேன்னு உனக்கு தெரியாது. எதுக்கு இப்படி சில்லியா பிகேவ் பண்ணி வாங்கி கட்டிக்கிற? கேக்குறேன்ல. சாரி சார். என்ன சாரி? நான் வேணுனே தான் இப்படி பண்ணேன். வேணும்னு பண்ணியா? எவ்வளவு திமிரு இருந்தா அதை என்கிட்டே வந்து சொல்லுவ? இது திமிர் இல்ல சார், அக்கறை. என்னது? ஆமா சார். ஆக்சுவலா அந்த ஃபைலை நேத்தே அனுப்பிட்டேன் சார். அனுப்பலன்னு சொன்ன. இல்ல சார், நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தீங்க. மனசுல இருக்கிற கோவத்தை அடக்க முடியாம நீங்க தவிச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சா தானா சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா காலையில நீங்க ஆபீஸ்க்குள்ள வரப்போவே உங்க முகமே சரியில்லை. ஒரு மாதிரி சிடு சிடுன்னு இருந்துச்சு. நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், இந்த மாதிரி டென்ஷனா இருக்கும்போது அதை எப்படியாவது குறைக்க பார்க்கணுமா, அதை மனசுக்குள்ள அப்படியே வச்சிருக்க கூடாதான், இல்லைன்னா அது அதிகமாயிடுமா. கோவப்பட்டு திட்டியோ இல்ல சண்டை போட்டோ அதை வெளிப்படுத்திடணுமா. அதனாலதான் உங்களை கோவப்படுத்துற மாதிரி பண்ணி உங்களை வேணும்னு என்ன திட்ட வச்சேன். சாரி சார், நான் பண்ணது தப்பா இருந்தா நீங்க இன்னும் கூட ஹார்ஷா திட்டுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா உங்க மனசுல இருக்கிற டென்ஷன் குறையணும், அவ்வளவுதான். ஏன் டென்ஷன் குறையணுன்றதுக்காக நீ தப்பே பண்ணாம திட்டு வாங்குவியா? சரியான லூசா இருக்க. சாரி. சாரி எல்லாம் சொல்லாதீங்க சார், நீங்க என் பாஸ். நீங்க திட்டுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. டீம்ல யாருக்காவது கஷ்டம்னா நீங்க எவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி என் பாஸுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்போ உங்க டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிருச்சா சார்? இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் என்ன திட்டுங்க. ஏய், போய் உன் வேலையை பாரு. சாரி சார். உன் சாரி எல்லாம் எனக்கு வேணாம். போய் உன் வேலையை மட்டும் பாரு. சும்மா தேவையில்லாம யோசிக்கிறத விட்டு போய் உன் வேலையில ஃபோக்கஸ் பண்ணு. புரியுதா? ம். போ. ம். ம்ஹும். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மணி இது? விஸ்வநாதன் சார்கிட்ட இருந்து எனக்கு மெயில் வந்திருக்கு. ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட் கேட்டிருக்காரு. நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என்ன? எனக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெயில் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ண மாட்டீங்களா? நானோ கேபிட்டல்ஸோட மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் கேட்டேனே, என்னாச்சு? அப்புறம் ஸ்கைஃபை மீடியாவோட டேட்டா அனாலிசிஸ் முடிச்சிட்டிங்களா? ஏன் மணி இவ்வளோ விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? வேற வேலையில் நான் ஏதாவது பிஸியாக இருந்தா உங்கள் வேலையை அப்படியே விட்டுருவீங்களா? ஜெனிஃபர் என்ன பண்ணுறாங்க? பிரியா இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல. நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு டெக் ஃபியூச்சராக மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல?
அதுக்கு ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ண சொன்னேனே, முடிச்சிட்டீங்களா? இன்னும் 1 ஹவர்ல முடிஞ்சிரும். இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு மணி உங்களுக்கு? சாரி, நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் வேணா போயிட்டு. நோ நோ, ப்ளீஸ் வாங்க. இல்ல, நான் வெயிட் பண்றேன். நீங்க உங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு கூப்பிடுங்க. இது மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வாங்க. அவ்வளோதான் மணி, நான் சொன்ன வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியே போகணும் டீசெண்டா சொல்றீங்கல்ல? மணி. ஆ? ம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டாங்களா? ம். உங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி பிரீஃப் பண்ணாங்களா? ம். பண்ணாங்க. உங்களுக்கு ஒர்க் ஸ்டேஷன் அலாட் பண்ணிட்டாங்களா? ஆ 1 ஹவர்ல தரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் தரல. அப்படியா? இந்நேரம் தந்திருக்கணுமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன். அப்படி இல்லை, ஜாயின் பண்ண 1 ஹவர்ல கொடுத்துருக்கணும். சில விஷயங்கள் நீங்க கேட்காம இருந்தா அதை அவங்க அப்படியே மறந்துடுவாங்க. ஆரம்பத்தில் விட்டு கொடுத்தா அப்புறம் அவ்வளோதான். ஒரு நிமிஷம். இல்ல இல்ல, வேணாம். ஏங்க? இல்ல, ஏற்கனவே நீங்க ரிஸ்க் எடுத்து தான் இந்த வேலையை எனக்கு வாங்கி தந்தீங்க. இதுவே பெரிய உதவி. தயவு செஞ்சு இது உதவிலாம் சொல்லாதீங்க. இது என் கடமை. ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் செய்ய வேண்டிய கடமை. சொந்த பந்தம்னு எவ்வளவோ பேர் இருந்தோம், பிரச்சனைன்னு வந்ததும் எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னே புரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்த. தனியா எப்படி என் குழந்தைய வளர்க்க போறேன்னு பயமா இருந்துச்சு. இப்போ அவளை வளர்க்கறதுக்காகவே வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணேன். ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ரொம்ப பிளைண்டா தான் 2-3 கம்பெனிக்கு நானே அப்ளை பண்ணேன். அங்கிருந்து எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் வரல. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நீங்க இவ்ளோ சீக்கிரம் உங்க கம்பெனிலேயே இவ்ளோ ஈஸியா ஒரு வேலை கிடைக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. நிஜமாவே எனக்கு நீங்க ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க. இந்த உதவிய நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. மனோகருக்கு நான் எவ்வளோ செஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ப்ளீஸ், இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்னை யோசிக்காம கேளுங்க. நான் இன்னும் உங்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. சரிங்க, குழந்தை எப்படி இருக்கு? அவதான் அவரை ரொம்ப மிஸ் பண்றா. நைட்ல கனவு கண்டு பயந்து எழுந்தா கூட அப்பான்னு தான் கத்துவா. அந்த அளவுக்கு அப்பா செல்லம். ஆனா இப்போ சாரிங்க. ஓகே. அப்பாவோட வார வாரம் சினிமா, ஷாப்பிங், ஹோட்டல், தீம் பார்க்குன்னு செம்ம ஜாலியா இருந்தா.
திடீர்னு அது மொத்தமா கட் ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு யாரு கூடயும் சேர மாட்டா. அவளுக்கு பிடிச்சிருந்தாதான் பேசுவா. கொஞ்சம் அவ அவங்க அப்பா மாதிரி. என்னை விட அவர் கூட தான் அவ ரொம்ப அட்டாச்டு. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. திடீர்னு ஓரமா போய் உட்காந்துக்கிறா. அவரை நினைச்சு நினைச்சு அழறா. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நானே சில நேரத்துல உடைஞ்சு போயிடுறேன். நான் இப்ப கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது. என் வாழ்நாள் முழுக்க நான் தான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அப்போ நான் வரேங்க. ம், சாரி, உங்க வேலைக்கு நடுவில் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். வரேங்க. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேம், எங்களுக்குள்ள இருந்தது நிஜமான காதல் தான். எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையான காதல்லாம் விட்டு கொடுக்கணும். இவ எனக்காக எதையுமே விட்டு கொடுத்ததில்ல. உன் நெஞ்சு தொட்டு உண்மையை சொல்லு. இன்னைக்கு என்ன பத்தி பேசினியே, அந்த மாதிரிதான் இவ்வளவு நாள் உன் கூட குடும்பம் நடத்துனா. ஆமா, கூடவே இருந்து என்ன சாகடிக்காத. என்ன நிம்மதியா இருக்க விட. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னோட செல்ல பொண்டாட்டிக்கு ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வெறும் கார்டு மட்டும் தானா? கிஃப்ட் எல்லாம் இல்லையா? என்னோட ஆயுஸ்ல பாதி எடுத்துக்கோ. அதான் என்னோட கிஃப்ட். இந்த போங்கெல்லாம் வேணாம், பெருசா ஏதாவது கிஃப்ட் வேணும். டேய், எதுக்குடா இத்தனை சாக்லேட்டு? அது ஒன்றும் இல்லை ராஜி. கடைக்கு போனேன். திடீர்னு இந்த சாக்லேட்லாம் என்னை கூப்பிட்டு உன் ஒய்ஃபுக்கு எங்களெல்லாம் வாங்கிட்டு போ, அவள் சந்தோஷப்படுவான்னு சொல்லிச்சு. அதான் வாங்கிட்டு வந்தேன். திருட்டு ராஸ்கல், எதுக்கு இந்த ஐஸ்? என்ன தப்பு பண்ண? தப்புலாம் பண்ணல. இனிமேல் தப்பு பண்ணுறதுக்கு தான் பெர்மிஷன் வேணும். நைட்டு ஒரே ஒரு பீர் அடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். கொன்னுடுவேன் உன்னை. ராஜி, நான் உன்னை சுற்றி சுற்றி வர மாதிரி இந்த கீச்சனும் உன் விரல சுற்றணும்.
இது என்ன ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கு? ஒரு லவ் சாதாரணமாக கல்யாணத்தில் முடிஞ்சிடும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் சாகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். Yeah, come in. என்ன இந்தா, என்னது? இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தது. அதை ஏன் திருப்பி கொடுக்குற? உன்னை ஞாபகப்படுத்துற எதையும் நான் வச்சுக்க வேணான்னு பாக்குறேன். அப்போ வச்சுட்டு போ.